ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். ஆண்கள், பெண்கள் என எல்லாருக்குமே வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய புளிச்சக்கீரையினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெயர்லையே புளிப்புத்தன்மை இருக்கிறதுனாலையோ என்னவோ இந்த புளிச்சக்கீரையை நம்மள பலரும் பயன்படுத்துறதில்ல. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் தெரிஞ்சிச்சுன்னா இனி இந்த கீரையை நீங்கள் தவிர்க்கவே மாட்டீங்க. சமையலுக்கு மட்டும் இந்த கீரை பயன்படுறது இல்லைங்க, மிகச்சிறந்த மூலிகையாகவும் இந்த கீரை இருக்குது. இந்த புளிச்சக்கீரையில் விட்டமின் சத்துக்கள், விட்டமின் ஏ, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. ஆண்மை குறைபாடு பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க இந்த புளிச்சக்கீரையை மட்டும் தவறவே விடக்கூடாது. இந்த கீரையை நிழல்லையே உலர்த்தி அதோடையே ஜாதிக்காய், சுக்கு சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு, மிளகா, உப்பு இதெல்லாம் மிக்சியில் நல்லா பொடி செஞ்சு அதோடையே நம்ம புளிச்சக்கீரை பொடி சொன்னோம்ல அதையும் சேர்த்துட்டிங்கன்னா தினமும் மத்தியானம் சாப்பிட்றப்ப இந்த பொடியை சாதத்தோடு கலந்து நெய் விட்டு ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த புளிச்சக்கீரை எப்படி வரப்பிரசாதமாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்களோட பிசிஓஎஸ் கருத்தரித்தலில் இந்த கீரையோட பங்கு மகத்தானது அப்படின்னு கூட சொல்லலாம். உடலில் ஈஸ்ட்ரோஜன், ஃப்ரெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. குரோமியம் பிக்ரோலினேட் அப்படிங்கிற மூலப்பொருள் இந்த கீரையில் இருக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கும், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும், அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் இந்த கீரையை போல ஒரு அருமருந்து வேற இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையை அடிக்கடி பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் அழிஞ்சிரும், வயிறும் சுத்தமாகும். அதனால் வாரத்தில் 2 முறையாவது இந்த கீரையை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை கூட இந்த கீரைக்கு இருக்குது. புளிச்சக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு உடலோட செல்கள் வலுப்பெறதோடு புற்று செல்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிற ஆற்றலையும் தருது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படுற கோளாறுகளை தீர்க்கக்கூட இந்த புளிச்சக்கீரை உதவுறது போல வேற எதாலையும் உதவ முடியாது. அதிகமான உதிரப்போக்கை தடுத்து நிறுத்துறதோட வயிற்று வலியையும் குணமாக்குது. இதய நோயாளிகளுக்கு புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய நோயாளிகளுக்கு புளிச்சக்கீரை ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கீரையை மசியல் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரத்த விருத்தியாகும். புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும், விட்டமின் சி சத்தும் நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நீர்ச்சத்து அதிகமாக இந்த கீரையில் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புளிச்சக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளி, இருமல் தொந்தரவிலிருந்து விடுபட செய்வதில் புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையினுடைய பூக்களை மட்டும் நசுக்கி சாறு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாறில் 2 சிட்டிகை மிளகு பொடி, 1 ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்துக்கோங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா இருமல் உடனே சரியாகும். சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை கூட இந்த இதுக்கு இருக்குது. சுவாச கோளாறை போக்குது. இருமல், காய்ச்சலால் அவதிப்படுறவங்க புளிச்சக்கீரையோட மிளகு சேர்த்து மசியல் செஞ்சு சாப்பிடலாம். அதனால தான் இருமலுக்கு மருந்து தயாரிக்கிறாங்கல்ல, அதில் புளிச்சக்கீரையை பயன்படுத்துகிறாங்க. சோரி, சிரங்கிலிருந்து விடுபட செய்கிறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோரி, சிரங்கு இது மாதிரியான சரும நோய் இருக்கிறவங்க இந்த கீரையை சட்னி அப்படி இல்லைன்னா துவையல் செஞ்சு உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் குணம் பெறலாம். புளிச்சக்கீரையை விழுத அரைச்சி கட்டி புண்கள்லாம் இருக்குல்ல அது மேலே நீங்கள் பூசிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும்.
பார்வை கோளாறுகள்லேருந்து விடுபட செய்கிறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கோளாறாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது இந்த புளிச்சக்கீரைக்கு தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இரத்த சோகையை போக்கக்கூடியதும் இந்த புளிச்சக்கீரை தான். பசி உணர்வை தூண்டுது, நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகும். எல்லா விதமான வாத கோளாறுகளும் இந்த கீரை சாப்பிட்றதுனால சரியாயிரும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளிச்சக்கீரையை பயன்படுத்தலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்புகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த புளிச்சக்கீரைக்கு அதிகம் இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் படியும்ல, அதை தடுத்து நிறுத்துது. உடல் எடை அதிகமாகாமலும் தடுத்து நம்மளை பாதுகாக்குது. உடல் சூட்டை தணிக்கிறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரை குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு கீரை தான். அதனால் உடல் சூட்டை தணித்து உடல் வெப்பத்தை சமநிலையில் வச்சுக்க உதவுது. புளிச்சக்கீரை மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் இருக்கக்கூடிய பூக்களில் சாறு எடுத்து அதை சர்க்கரை மிளகோட சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் தீரும். குடல் புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை கூட கொண்டது. புளிச்சக்கீரையினுடைய விதைகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பால் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு அற்புதம் இருக்குது. வாழ்நாள் நோய்களை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த கீரைக்கு இருக்கிறதுனால வாரத்தில் ஓரிரு முறையாவது நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது. இன்னும் கூட கிராமங்கள்லாம் கேழ்வரகு களி, பழைய சாதம் சாப்பிட்றப்ப இந்த புளிச்சக்கீரையை அதோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க. அப்படிங்கிறத இந்த தலைமுறையான நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வீடியோவில் புளிச்சக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.